தமிழ் பக்கெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் சூர்யா மற்றும் ஜோதிகா அவங்களுடைய பையன் சினிமால கதாநாயகனா நடிக்க போறாரு. சூர்யா சாருக்கு அவ்வளோ பெரிய பையன் இருக்கானா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்ல. ரொம்பவே குட்டி பையன் தான். அந்த குட்டி பையனுக்கு தகுந்த ஒரு கதையில தான் சூர்யா சாரோட பையன் இப்போ சினிமால நடிக்க போறாரு. ஒரு குட்டி பையன் அவர் வளர்க்கக்கூடிய நாய் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கான் அப்படிங்கிறத மையமாக வைத்து தான் இந்த கதை அமைஞ்சிருக்கு. இந்த கதையில தான் சூர்யா சாரோட பையன் நடிக்க போறாங்க. ஸோ இந்த பேச்சு சினிமா வட்டாரத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. சூர்யா சாரோட பையனுக்கு சினிமா வட்டாரங்கள்ல இருந்து நிறைய வாழ்த்துக்கள் வந்துகிட்டு இருந்தாலும், ஜோதிகா மேடம் இந்த சின்ன வயசுலயே பையனை நடிக்க வைக்கவா அப்படின்னு ரொம்பவே யோசித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேமிலிக்குள்ள நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சூர்யா சாரும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ டைரக்டர் சார் சொல்றாங்களாம், "சார் கண்டிப்பா உங்க பையன் இந்த கேரக்டருக்கு செட் ஆவாங்க. ஸோ அவனுடைய லீவு நாள்ல நீங்க எங்களுக்கு டேட்ஸ் குடுக்கலாமே" அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவருடைய பையனும் ரொம்பவே சினிமால நடிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாராம். ஸோ கண்டிப்பாக நல்லா தான் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூர்யா மற்றும் ஜோதிகா அவர்களுக்கென்று ரசிகர்கள் இன்னுமே கண்டிப்பா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜோதிகா அவர்கள் சமீபத்துல சில படங்கள்ல நடித்திருந்தாலும் மக்கள் மனதுல நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அந்த படங்கள். அது மட்டும் இல்லாம சூர்யா அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு பல திறமைகள், பன்முக திறமைகள் கண்டிப்பா அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத அவர் கண்டிப்பா நிரூபிச்சிட்டாரு. பல போராட்டங்களுக்கு அப்புறமாக தான் அவர் சினிமால ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனாரு. ஸோ அதனால அவருடைய பையன் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது. கண்டிப்பா சூர்யா சாரோட பையனும் செமையா நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சூர்யா சாரோட பையனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.